ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வெஜ்ஜு சாப்ஸ். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஸ்நாக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவுட்டர் கிறிஸ்பியாக உள்ள வெஜிடபிள்ஸோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு வீட்டில் ட்ரை பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமாக காய்கறிகளை திருவி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்டிப்பாக குட்டி குட்டியாக நறுக்கி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். உள்ளே வந்து கொலன்னு இல்லாமல் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ஒரு 100 கிராம் பீன்ஸு, 1 கப்பு பச்சை பட்டாணி, 1 கேரட்டு, பீட்ரூட் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கலருக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்வீட் இருக்கும். ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டு, 2 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல இந்த மாதிரி பொடி பொடியாக காயெல்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெஷலான மசாலா பவுடர் தான் யூனிக்கான டேஸ்ட்டு கொடுக்கும். அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு சின்னூண்டு துண்டு பட்டை, இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்சரில் பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த க்ரன்ச்சியான நிலக்கடலை தான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை எண்ணெயில் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக தான். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, இதை நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கனால சட்டுன்னு வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவைப்படாது. வெங்காயம் காயில் இருக்க தண்ணியே வந்து ஹெல்ப் பண்ணும். அடுப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் லோ டு மீடியமில் வச்சு மூடி போட்டுருங்க. இப்போ காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா பவுடர் அரைச்சோம்ல, அதில் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. வாசனை கம்மன்னு இருக்கும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, முடிஞ்சால் 1/2 லெமன் இருந்தால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, லெமன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை போட்டு நல்லா உருளைக்கிழங்கு காயெல்லாம் மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சைஸு சாப்பு வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். நான் அதனால் இப்படி ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பாலாக வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இது டிப்பிங்க்கு வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. இது 2 ஸ்பூன்னா அது 2 ஸ்பூனு, அதில் பெரட்டி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அப்படியே இருக்கும். ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் அப்பப்போ சூடாக போட்டு சாப்பிட்லாம். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னா எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் டு ஹை ஹீட்டில் இருக்கும்போது போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவுட்டர் மட்டும் கிறிஸ்பானா போதும். ஒரு 6 கூட அப்படியே கிறிஸ்பாக இருக்குங்க ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த ஸ்நாக்கு. இதுலேயே நான் கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிக்குவேன். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்ததுன்னா மின்ட்டு சட்னி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஆனியன் வச்சுட்டு இதை நடுவில் நல்லா வச்சு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி பேக் பண்ணிவிட்டு தோசை தவாவில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து பேக் பண்ணிங்கன்னா லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். பச்சை சாப்பிட்டா கூட இந்த சாப் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மின்ட்டு சட்னி வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வேறு வீடியோவில் பார்க்குறேன்.